லக்கி பாஸ்கர்னு ஒரு படம். ஓகேங்களா? நான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ நான் புதன் கர்மா பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? ரோகிணி உத்தரம் போராடம். அதுதான் வந்து ஃபினான்ஸோட சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங்கோட சம்மந்தப்பட்டது, டேட்டாவோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? புதன் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் சார்ந்த ஸ்கின் சார்ந்த ஆரோக்கிய கோளாறு. ஓகேங்களா? அந்த படத்தில் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவங்க அப்பாவே ஸ்ட்ரோக் வந்து உட்காந்துருப்பாரு. அவரும் முன்னாடி ஆடிட்டரா இருந்தவர் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வந்து உட்காந்துருப்பாரு, அவரால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அவர் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாரு. கடைசியில் அவர் நடந்துருவாரு, கடைசியில் பேசிடுவார் பையனை காப்பாத்துறதுக்காக. ஓகேங்களா? அந்த படம் முழுக்க பாருங்க, அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ், லவ் மேரேஜ், அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம எதிர்த்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் புதன் கர்மா. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமே வந்து லவ் மேரேஜ் தான். கம்யூனிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், அதையும் தாண்டி இவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ராகு கர்மா. ஓகேங்களா? தனுசு ராசி பூரட நட்சத்திரத்தை சுற்றி தான் படமே இருக்கும். அந்த படத்துலேயே ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் மூலியமாக தான் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் இல்லீகல் ஃபண்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆவார். பேங்க்ல இருக்கிற காசை வந்து லூட் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணுவார். இவருக்கு தெரிஞ்ச இன்னொரு பேங்க் எம்ப்ளாயி, இன்னொரு பேங்க்ல இவருடைய ஜிஎம்சி ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தர், அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடுவார். அதை பார்த்து தான் இவர் மறுபடியும் கம்பேக் பண்ணுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வருவார். ஸோ அந்த ஒட்டுமொத்த படமும் உங்களுக்கு புதன் கர்மா விட்டு வெளியே போயிருக்காது.